இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சித்தர்கள் வணங்கும் நவபாசன பைரவர். இந்த சிலையின் சக்தியை தாங்கும் ஆற்றல் கலியுக மனிதருக்கு இல்லை. இந்த அபூர்வமான கால பைரவர் ஆலயம் எங்கு உள்ளது தெரியுமா? இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சுமார் 12,000 வருடங்களுக்கு முன் மகா சித்தர் போகர் பெருமானால் உருவாக்கப்பட்ட நவபாசன பைரவர். இவர் காசி சேஸ்திரத்தில் இருந்து இங்கு வந்தவர் என்று கூறுகின்றனர். இவரின் சக்தி தற்போது மிக மிக அதிகமாக உள்ளதால் இவருக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் மற்றும் சார்த்தப்படும் வடை மாலை பிரசாதமாக தருவதில்லை. அந்த வட மாலை கோவிலின் மேல்புறத்தில் போட்டு விடுவார்கள். பறவைகளும் அதை தொடுவதில்லை. இவரின் அதிர்வுகள் மிகவும் அதிகமாக உள்ளது. பழனி முருகர் சிலா ரூபம் செய்வதற்கு முன்பே இதை செய்ததாக செவி வழி செய்தி உண்டு. வரலாறு சரியாக தெரியவில்லை. இவருக்கு 2 முகங்கள் உண்டு. பின்புற முகத்தை காண முடியாது. அந்த முகத்தால் வன்னி மரத்தின் அடியில் வீட்டிற்கும் சனீஸ்வரருக்கு மட்டும் காட்சி தருவதாக ஐதீகம். இவருக்கு வன்னி இலைகளில் பூஜைகள் நடைபெறுவது சிறப்பு. அபூர்வ சக்தி படைத்த இந்த பைரவர் கண்டார மாணிக்கம் ஸ்ரீ சுகந்தவனேஸ்வரர் என்ற கோவிலில் ஆண்ட பிள்ளை நாயக்கர் என்ற பெயரில் வீற்றிருக்கிறார். இவரை வழிபட வேண்டும் எனில் பூர்வ புண்ணியம் மிகவும் அவசியம். சடி தோஷ நிவர்த்தி, பித்ரு சாபம், ஸ்திரீ தோஷம், சகல பாப நிவர்த்தி, நீண்ட கால நோய்கள் நிவர்த்தி, அஷ்டமா சக்தி அளிக்கக்கூடியவர். அதற்கு சாட்சியாக அருகில் பட்டமங்கலம் என்ற இடத்தில் அஷ்டமா சித்தி பொய்கை உள்ளது. மிகவும் அதிசயம். இவரை வழிபட்டு சகல பாப விமோசனம் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும். அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் திருக்கோவில் பேரிச்சி கோயில், கண்டார மாணிக்கம், வழி, சிவகங்கை மாவட்டம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.